beyond which you cannot comprehend. டெலிஸ்கோப் கூட பார்க்கலாம். ஐயோ அதெல்லாம் இருக்கு ஒன்ன பார்க்கலாம் மேடம். அவன் பார்க்கும்போது ஒரு மாதிரி அவன் பார்க்கறான். இன்னைக்கு பார்த்து ஓடியா மணி மணிக்கு அது வெரி இஷ்டம். உங்க நீ குடிக்காம ஊத்துங்க ஊத்துங்க அப்புறம் ஏன் சொல்ல மாட்டீங்க? மணி You have no time to பட்டை போடி பட்டை போட்டு சாப்பிடுங்க அந்த மாதிரி டைம் இருக்கு. அவர் வந்து 1 2 3 4 5 20 30 40 50 60 70 கூறு வந்து பணக்காரர் ஆயம் படிக்கிற சவுண்ட் எங்க இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஆமா மேடம் அங்க போயிட்டு இங்க போயிட்டு இல்ல வந்து இது இங்க பேக்கெட்டிங் டீச்சர் வாங்குறேன் இடம் வரும்போது சவுண்ட் அதான் மேக்ஸிமம் சவுண்ட். 2 மணி வர சொல்லுவோம். 2 மணி வர சொல்லுங்க. நீங்களே பார்த்து நீங்களே சொல்லுங்க. I need you to find this out yourself. அப்பதான் you can help me. அவ்வளவுதான். நான் பேசி உள்ள போயிடுறேன். இந்த மாதிரி இருக்குப்பா இந்த மாதிரி இருக்குப்பா. புக் எத்தனை புக்ஸ் வச்சிருக்காரு மேடம்? இருக்கு இல்லையா வாலி இருக்கு வாலி அதான் கொண்டாச்சு இதான் வாலி வெங்க குவாலி இதான் இருக்குன்னு இப்படி முன்னாள் ஃபுல்லா இந்த வாலி ஃபுல்லா வச்சிருக்கான். வாலி வெளில எத்தனை புக்ஸ் வச்சிருக்காரு? எவ்வளவு வருதா போயிட்டு ஊசுக்கு இதெல்லாம் உங்களுக்கு என்ன சரிதா வால்யூம் அவ்வளவுதான் வச்சிருக்கேன் ஃபுல்லா. ஆமா ஃபுல்லா வந்து தெரியுதா இங்க வால்யூம் இந்த இடத்துல நான் கூட இது வால்யூமா இந்த வால்யூமா வால்யூமா இந்த பக்கம் வால்யூமா இது வேற இதுதான் வால்யூம் இல்ல மேல இருக்குதுல இது வெயிட் இது டீம் இதுதான் வால்யூம் இங்க இருக்கிறது மேக்ஸிமம் கம்மியாது அப்ப ஜூக்கு பண்ணிருப்பாரு அவர் யாரா பண்ணிருப்பாரு கூட இருப்பாங்க இல்ல பண்ணவங்க இருப்பாங்க. We don't know. We have to make sure the question asks remove all the connection. Paralysis man can be because of what in the blood and the brain. Stroke can also problem the nervous system. Don't expect the person will walk tomorrow and walk. Go back, expectation, read all the forgiveness. Something is done. What thing for the our Wanga madam, ladies madam, 20, 30, 40, 50, 60, 7 is that 90 ladies. Men 10, 11 men. 71, 72, 74, 74. Even men will have it. So, a good man? No. He needs also a lot of faith in order for the divine to come and help him in whatever way he can.
what is that? எல்லாம் படிக்கணும் That's the wife thinking நம்ம கூடாது படிக்கூடாது எனக்கு என்ன மேடம் என் வழியா படம் ஏன் மாமா இங்க பாப்பா உங்க பள்ளி நீங்க போய் படு மேடம் நான் அங்க போயிட்டு 10 நம்பர் கமரிக்கு போறேன் அதெல்லாம் இது வேலை படியோ படிக்கணும்னு நினைக்கலாம் பண்ணலாம் சங்கியா பொண்ணு மாறி வருவான் நல்லா போவோம் மற்றதான் பண்ண முடியும் மன்னிப்பு படிக்க முடியாது நல்லா இருக்குது அங்க போவாங்க முடியுமா அந்த வேர்ட் அவனுக்கு எரேஸ் பண்ண முடியுமா அந்த மாதிரி ஒரு வார்த்தை பண்ண முடியுமா அதை பண்ண முடியாதா முடியாது அப்புறம் எல்லாம் வரும் உங்களுக்கு திருச்சல் இதே சொன்னீங்க எல்லாம் சரியா பரவாயில்ல எல்லாம் போயிட்டு 5 ரூபாய் உட்காந்துருக்காங்க இந்த லேடி போயிட்டு 5வது வந்து அம்மா பகவான் உட்காந்துருந்தாங்க மூக்குவலி அவங்க அம்மா பகவான் போய் உட்காந்து கல்கி பகவான் கல்கி உட்காந்துங்க 5வது சபலம் மூக்கு வலிக்குது இப்ப 2 இடத்துல மழை போச்சு திருப்பி போய் உட்காருவாங்க நேதான் சொல்ல சக்தி அவர் தூக்க போறாரு நல்லா உட்காந்து அந்த பைசா போறாரு அவன் ரிலீஸ் பண்ணமா எப்படி பண்ணாது அவன் ரிலீஸ் பண்ணல என்ன போயிட்டா ஸ்பிரிச்சுவல் மாலை மேல ஏறுது மரப்பு மேல உட்காந்துருக்குது மேடம் நான் கேட்டேன் நீங்க ரொம்ப போயிருக்கு மேடம் 1 2 3 ரொம்ப போயிட்டே இருக்கலாம் 40 உட்காந்து இதெல்லாம் இருந்தாதான் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க நீங்கம்மா உங்க ஆத்மா ஃப்ரீயா ஆகுங்க அங்க குழந்தை இங்க குழந்தை அங்க கடிது இங்க கடிக்கலாம் வேண்டாம் அங்க ஏறுது இங்க ஏறுது புரியுது மேடம் கஷ்டம் பண்ணலாம் எத்தனை ஊசி குத்துல மாட்டோம் சொல்றேன் எத்தனை ஊசி குத்துறோடு கேட்டாங்களே நல்லாவுமா திருப்பி குத்துறோம் அடுத்த வாரம் திருப்பி குத்துறோம் அது சொல்ல you need to understand the concept of energy body and the human aura. Why? Because touching you to feel right now. That's all. How the negative energy is affecting you to some way. You understand that concept? You understand?
That's fine, madam. Our healing is very, very simple. போயிட்டு இங்க போயிட்டு அங்க போயிட்டு இந்த குரு அந்த குரு இங்க குத்துது அங்க குத்துனா வர நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். இன்னும் அப்பா பார்த்துதான் கூட்டுல வைக்கணும் எல்லாம் பண்ணி அவங்க பண்ணி எல்லாம் வந்து மாசம் lot of ladies don't like him. There's a lot of harmful behavior. In his own way, he can understand, he may not understand, but his own way, he's done a lot of mistakes. நம்ம பார்க்கும்போது இது பரிதாபமா இருக்கும். ஓ சரி, ஒரு குழந்தை வருது மேடம், இன்னைக்கு யாரும் அனுப்புறாங்க, யாரும் அனுப்புறாங்க, ஒரு 4 வயசு ஆல்ரெடி இருக்கா. Trying the whole company was born, huh? Hello, sir. என்ன கண்ட்ரோல் ஃபாதர் இந்த ஆத்மா சொன்னேன் 59 ஆத்மா சுத்தி இருக்கு, எல்லாம் தற்கொலைப்படாதான். இதே என்ன தற்கொலை பண்ணிருக்கீங்க வந்து பிறந்திருக்கு எல்லாமே. she's getting all the emotions, all the 50 times thought in her. தற்கொலை பண்ணும்போது எப்படி பண்ணோம், எப்படி ஒரு தற்கொலை பண்ணோம்? நீங்க ஒரு தற்கொலை போறீங்க, எப்படி போவீங்க? Full of sadness, full of sorrow, full of pain, emotion, mental pain. The moment you go commit suicide, madam, you won't be alive. அது மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. இவன் வந்து எல்லாமே கண்ணு குதிக்க போறான். அப்படியே பையனா பிள்ளைங்க வரக்கூடாது மேடம், ஆம்பளை பையன் வரக்கூடாது. கூட்டிட்டு போயிடுவாங்க இல்ல மேடம், அவன் வந்து தண்ணி குடிச்சு கொலை பண்ண போறான். அப்ப என்ன சொல்றான் மேடம்? காப்பாத்து 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 கத்துறோம் போயிடும். காத்துதான் அவன் தேவைப்படுது, காத்து மூச்சு. அப்ப கை கொஞ்சம் புடிச்சுக்கும், உன்னை ஒண்ணு நிறுத்துவோம் காத்துக்கு. நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஒரே புடி எடுத்துரும். அந்த புடி நண்டு புடி இந்த உயிருக்கு டைம்ல மேடம், அப்ப பிரச்சனை ஒண்ணுமே வராது மேடம். அப்பதான் செத்து போல அந்த ஆத்மா அலரும், நான் பண்ணிட்டேன். எங்கேயோ போக முடியாது, அப்படியே சுத்திட்டு இருக்கோம், ஓடிக்கும் போக முடியாது. தப்பு பண்ணிட்டேன், பிள்ளைங்க இருக்காங்க, என்ன பண்ண எல்லாம் அழுவுங்க வந்து பார்ப்போம், ஆனா அழுவுங்க தப்பு பண்ணிட்டேனே, என்ன பண்றது? நாட் ஈஸி மேடம். ஐயா நிச்சயம் புரிஞ்சு காப்பாத்துதே சொல்லுவாங்க. அந்த டைம்ல மூச்சு தான் முக்கியம். ஊசான் கிழிச்சா எல்லாம் ஒன்னும் தேவை, எனக்கு மூச்சு வேணும். இப்ப அவங்கதான் அந்த மாற ஆத்மா எங்க இருப்போம், அப்படியே சுத்திட்டு இருக்கோம். அப்ப இன்னொரு தற்கொலை பண்ண ஆத்மா மீட் பண்ணோம், எல்லாம் மெம்பர் ஆயிடுவாங்க. அப்படியே ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருவாங்க மேடம், தற்கொலை பண்ண ஆத்மாக்கள் சங்கம். அப்படியே ஒரு வீடை பாத்துருவாங்க, அந்த வீட்டுல எல்லாம் இருப்பாங்க, யாரும் கிட்ட போக முடியாது. அந்த வீடு யாரும் கூட அப்படியே கான்ட்ராக்ட் ஹவுஸ் ஆயிருக்கும். என்ன ஹவுஸ் மேடம்? கான்ட்ராக்ட் பேய் பிடிச்ச வீடு. ஒரு மரத்துல உட்காந்துருவாங்க. என்ன மரம் மேடம்? மரம் புளிய மரம். ஏன் நீங்கதான் அந்த புளிய மரம் பேருக்கு பேரும் அது அங்க உட்காந்து, ஆமா நம்ம மரம் உட்காந்துவோம், வேற மரத்துக்கு போய் நீங்க தான் அந்த பேர் கிரியேட் பண்ணீங்களே, புளிய மரம் புளிய மரம் புளிய மரம் பேருக்கு அது போய் உட்காந்துருவோம். போகாது மேடம், அது கலை உடைய மேடம். உண்மையில மேடம் இந்த புளிய மரம் ரொம்ப இருக்கும் மேடம், அது அங்கிட்டு உட்காந்துக்கும். அந்த மாதிரி நீங்க போகும்போது அங்க கிட்ட வந்துடும். நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணா வந்துடும். வந்து மாதிரி நீங்க தற்கொலை பண்ண சொல்லிட்டே இருக்கோம், காது நூறு சொல்லுத நீங்களும் பண்ணிருக்கீங்க தற்கொலை பண்ணுங்க. அந்த இமோஷன் உங்களுக்கு இருக்கு, நானும் சாவலாம் எனக்கு வாழ்க்கை குறிக்கல, அந்த மாதிரி பண்ணும்போது இதெல்லாம் வரும். வந்து மெம்பர்ஷிப்பா கனெக்ட் பண்றாங்க. ஆமா பொண்ணிரு பொண்ணில எப்படி கிறிஸ்தவக்காரங்க ஆளை மாத்துறாங்களோ அது இவங்க மாத்திர அக்கப்படையாட்டும். மொதல் இமோஷன் இருக்கணும் அவங்களுக்கு. இந்த மாதிரி வாழ்க்கை போச்சு பாருங்க, இந்த வீக்கான அதான் மேடம். இந்த கோயில போனா எல்லாம் உங்களை வந்துடும் மேடம். நீங்க ஆத்தா இருக்க, நீங்க ஆத்தா எங்க வேணா ஆத்தா இருக்கு, இங்க வேணா ஆத்தா இருக்க, நீங்களாம் சொல்லி நீங்களே கிரியேட் பண்ணிப்பீங்க, அவ்வளவுதான்.
You have to create your own thought form, your parents, your father, books. இந்த தமிழ் படம் பார்த்தாலே போதும் எல்லாம் மாறி இருக்கீங்க. எது என்ன மனவம் சாமி சாமி படம் என்னமோ இருக்கு சாமி படம். அம்மன் பக்கத்துல நிப்பா அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னும் அந்த பேருக்கு ஐயோ ஆமா அவங்க போகணும். See your program comes from all this bullying. இப்ப வந்து ஊமா இருக்காரு ஊமன் எந்த படம் ஊமா பாட்டு பாட வர தெரியுது சரஸ்வதி சலாம் அதே மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. என் மாதிரி ஒரு வராதா அதான் அதனால கோயிலா ஓடிட்டு இருக்காங்க எல்லாம். ஊமை பிள்ளை போட்டுக்கிட்டு இந்த வாட்சி பிள்ளை போட்டுக்கிட்டு எல்லாம் ஒரு கோயிலுக்குள்ள ஏதாச்சும் ஒரு நாளைக்கு ஏதோ எதிர்பார்க்காங்க. என்ன மேடம் ஒரு கேஸ் வந்தாங்க நம்ம கிறிஸ்தன பாருங்களா பிள்ளைங்க முழுக்க மூஞ்சி உன் ஃபேமிலிக்கு வந்தாங்க அவங்க வந்து இருக்க போயிட முடியாம கிறிஸ்தனாவோட மாறிட்டாங்க. ஒரு கிளாஸ் நடத்துறோம் 2 days கிளாஸ் செகண்ட் எல்லாம் உட்காந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்தாங்க. அந்த ஃபீட்பேக் என்ன நமக்கு தெரிஞ்சாங்க என்ன மேடம் சென்னையில இந்த மாதிரி வரும். அந்த 2வது வந்தாங்க அந்த ஆட்டில மேல அவன் வந்தாங்க. அந்த பொண்ணு வந்து யூத்தம் போட்டே இருக்கான். அவன் ஆப்பா கிறிஸ்தன மாறி தமிழ் கிறிஸ்தன மாறி எப்பயாச்சும் நல்லா போறான் அந்த மாதிரி மாறான். வராங்க நம்ப வெளியே போயிட்டா உள்ள கதை மூட போறோம். பாத்தீங்களா ஒன்னு இல்ல கம்மி மேடம் எங்க வேலை இல்ல சீட்ல போட்டுருக்கீங்க. எங்க வர மேடம் எது சார் பார்க்கலாம் நானும் அதுதான் வந்த மணி கால நானும் ஏற்படுதான் வந்தேன் மேடம். ஏப்பா ஒரு இங்கிலீஷ் செட் ஒன்று வாங்கி கொடுங்க. இங்கிலீஷ் ஒரு செட் ஒன்று வாங்கிக்கிறீங்க. முண்டத்தில் காசு எடுத்து கொடுங்க. ஹலோ அதாவது ஆள் பவாக்கம் எதிர்பார்த்தோம். விநாயகர் சருங்க எல்லாம் போயிட்டாங்க. அதான் கல்வ மூடிட்டு ஆரம் வரக்கூடாது. விநாயகர் எல்லாம் பார்த்து கதை முடியுமா நான் என்ன கேட்கலாம் மேடம் இப்ப விநாயகர் ஹிந்து வந்து அவங்க என்ன பண்ணாங்க மேடம் அந்த காலத்துல இப்ப மிருகத்தெல்லாம் ஒரு கடவுளா மாறினாங்க இல்ல மேடம். மிருகத்தெல்லாம் ஒரு கடவுளா மாறினது ஏன் மேடம் அவங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவங்களுடைய இப்ப நீங்க வந்து ஒரு வில்லேஜ் இருக்கு. ஒரு வில்லேஜ் ஒரு கிராமத்துல இருக்கீங்க. அங்க என்ன மேடம் கிராமத்துல என்ன பண்ண பாம்பு என்ன மாதிரி பாம்பு கோபுரா தான் ரொம்ப இருக்கும். அது என்ன சாப்பிடணும் எலி வேற மேடம் தவளை அதான் சாப்பிடணும். நீ கோயிலுக்காக ஒண்ணும் பண்ண நம்ம போகும்போது தப்பு பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து அது வந்து வீட்டுக்கு கூட வரலாம். எத்தனை வீட்டுல தான் எலினாலும் வரும். எங்க வீட்டுல பாம்பு வர மாட்டோம். நாங்க பாம்பு வர மாட்டோம். மழை பெய்ஞ்சா பாம்பு வீட்டுக்கு வரும். குறிக்கிற பாம்பு வரும். ஆனா பூனைகளும் நாய்க்கும் தெரியும். அது எப்பயாச்சும் தடுக்கலாம். அது ஒன்றும் தெரியும் கூட அத கொஞ்சம் தெரிஞ்சு வரும். எங்க அப்பா என்ன பண்ண அரிசி கொண்டுருவாரு.
விதைய பாம்பு வீட்டுக்குள்ள இருக்க அது பூஜை பண்ண முடியாம போயிட்டு நாங்கம்மா வாட்டுமா அப்ப பூஜை போட்டோம். என்ன பண்ணாங்க அம்மா, ஐயோ 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 நீ பாம்பை போட்ட, அதை ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஓனே குளிரான் வந்து பாலை ஊற்றி போடுவாங்க. அது நம்மளுக்கு நம்பிக்கை, ஏங்கம்மா ஒரு உயிர். ஆனா உண்மையிலே மேடம் இந்த கிராமத்துல மேடம் இந்த மாதிரி கோயில் வச்சுட்டு ஒரு ஆத்மா போயிட்டு இந்த பாம்புகளை பாத்துக்கணும். இது மேடம் ஒரு ஆத்மா. இப்ப நீங்க இருக்கீங்க மேடம், புசுக்குன்னு போறீங்க சரியா, வேலை போடுறேன். இந்த ஆத்மா போயிட்டு மேடம் இந்த ஆத்மா போயிட்டு மேடம் ஆத்மா போயிட்டு சரி நான் என்ன பாம்புலாம் பார்த்தது இடம் போடணும். உங்களே கும்பிடும் போது மேடம் ஆத்மா இது போயிட்டு மேடம் அந்த பாம்பு சாதம் பண்ணும், ஒரு நல்ல வழி காண்போம். இந்த ஆத்மா போயிட்டு இந்த நீங்க ஆத்மா மேடம் பண்ணும், ஐயோ மனதை கஷ்டப்படுறானே போனோம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த காலத்துல மேடம் இந்த மாதிரி கோயில் வச்சு கும்பிடுவாங்க. அந்த மாதிரி lot of respect for the animal kingdom. நீங்க பண்ண காட்டுல போனா கூட ஒண்ணு பண்ண முடியாது, அது பாட கோண பண்ணி விட்டுருவீங்க. அதே நேரத்துல மேடம் இந்தோனேஷியா பாம்பை வெட்டி தின்னுவானுங்க. இதே கோப்ரா ஸ்னேக், இதே நாகம்மா அந்த ஊர்ல வேணாம் அது என்ன கதி போன வர பிடிச்சிருக்கேன் மேடம். திருவண்ணாமலையா நான் போனேன் மேடம், ஒரு பெரிய கூட இருக்கு, அது ஒரு 50 பாம்பு இருக்கு. மடத்தனமா இருக்கு. யார கேட்ட மேடம் அந்த பாம்பு அவங்க இடம் போட்டு வச்சிருக்காங்க. சரி மேடம் நல்லா கேட்டீங்க மேடம், நல்லா கேட்டீங்க. என்ன நினைச்சா மேடமா நான் கையில அந்த பாம்புலாம் நீ உங்களுக்கு மடத்தனமா இருக்குல்ல, அவங்க கொத்த மாட்டீங்க செத்து போய் வந்தாங்க, ஏன் கொத்த மாட்டீங்க? ஏன் கொத்த மாட்டீங்க? இந்த பாம்பு அப்புறம் துடிச்சு கையால பிடிப்பா மேடம், கொடுத்து கூட நேரா தலையை வெட்டுவான், ஒரு கப்ப வைப்பா மேடம், அப்படியே ரத்தத்தை உரியும், அப்படியே குடிப்பான் ரத்தத்தை. பாம்பு பேக் பெயின். ஏன் பேக் பெயின் பண்ண, ஏன் பேக் பெயினுக்கு ஏன் பேக் பெயின் ரத்தம் குடிக்கிறான்? பாம்புக்கு அவ்வளவு எலும்பு இருக்கு, பாம்புக்கு அவ்வளவு எலும்பு இருக்கு. நிச்சயமா பாம்புக்கு ஸ்பைன் ப்ராப்ளம் வராது, பாம்பு பிள்ளை போயிட்டு இருக்கு. அதனால நான் குடிச்சாக்கா எனக்கு ஸ்பைன் ரத்தத்தை குடிப்பாங்க. அந்த மாதிரி இன்னொரு பாம்பு பைத்தன், பைத்தன் அது ஒரு பாதி தென்னை மரம் ஹைட் இருக்க மாட்டோம், நல்லா ஒரு 30 ஃபீட் இருக்காது பாம்பு, நல்லா இருக்கு. அது ஒரு பண்டிகையே முழுகும், 4 பண்டிகை ஆளை முழுகும், பண்டிகை முழுகும். அந்த பண்டிகை முழுகிற பிறகு அப்படியே படுத்துரும், நவர முடியாத. ஏன் ரேட்டு ரொம்ப அப்படியே படுத்துரும். 1 மாசம் 2 மாசம் சாப்பிடலாம். அந்த உள்ளுக்குள்ள ஆசிட் வர எலும்ப கூட துக்குடலாயிரும். அது உள்ள ஆசிட் அவங்க எலும்பு லேசில நவரும். அந்த படுத்த பிறகு அப்படியே லேசில அப்ப திரும்பி போ 2 மாசம் 3 மாதம் அப்ப படுத்தும். அந்த படுக்கிறாட்டால போய் குடிப்பாங்க, இங்க ஓட முடியாது, மூவ் ஆக முடியாது. வந்து மேடம் அப்படியே வெட்டி மேடம் தென்னை மரத்துல போடுவாங்க தலைய, அப்படியே கிழிச்சு அந்த பித்த பயிர் பண்ண மேடம், பித்த கோல் எடுத்து அதை கொடுத்து குடிப்பாங்க. அந்த மாதம் இருக்காங்க சில மனிதர்கள் ஊர்ல. அப்புறம் தான் நீங்களே தெரிஞ்சுவாங்க அந்த வீட்டுல அந்த ஜெர்சிய அந்த தோலை பேக் செய்வாங்க. பரிசு பேக் சம்பத் பைத்தன் ஸ்டேக் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாலை எங்க ஊர்ல, ஆனா இந்த ஊர்ல பாம்பு வெளியில கோயில் கட்டி சாமி பண்ண. ஏன் ப்ரொடெக்ஷன், பாம்பு கடிக்க கூடாது அந்த கால பண்ணுது. அது மாறி விட இதெல்லாம் அந்த காலத்துல நம்மளாம் அனிமல் ப்ரொடெக்ட் பண்ணோம், நம்மளாம் இவங்கெல்லாம் சாமியா மாத்திக்கிட்டோம். விநாயகர் வேற மேடம்,
நீங்க ஒரு குரங்கு பாக்குறீங்க, என்ன பண்ணுவீங்க? குரங்கு வருது, ஒன்னே ஒரு கை, அது ஒரு மங்கி மேடம். மங்கி எப்படி மேடம் கைக்கு கும்பிடுறீங்க ஒரு குரங்க? நீங்க 6 அறிவு மனிதர், அது 5 அறிவு தான். கையெழுத்து கும்பிடுறீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வெக்கமா இல்ல மேடம்? ஏன் மேடம் நீங்க தான் அவர் ஏழை குடிச்சிட்டீங்க? நான் இன்னைக்கு கொட்டி திண்டுங்களா போடுகிறோம். கோயில் போனீங்களா? டெக்னிக்கா கோயில் பொண்ணு அப்படியே விட்டுரு, இல்லைன்னா லேட்டா வந்தவங்களுக்கு கொழுக்கட்டெல்லாம் கொடுக்குறீங்க சார் நீங்க. இந்த மாதிரி மேடம் we have made protection for all animals. இதே மேடம் நீங்க எஸ்டேட் மேடம், எஸ்டேட் மேடம், பெரிய எஸ்டேட். ஆனா யார் இந்த குரங்குலாம் வீட்டுக்கு வரும், வரட்டு போவாது. அந்த வீட்டுல வந்து சாப்பிட்டு போவோம் மேடம். எங்க ஊருக்கு குரங்குலாம் வீட்டுக்குள்ளே வந்துடும் படம். அதே மாதிரி யாரும் வந்து அதுவும் யாரும் பண்ண மாட்டாங்க. அது அட்டகாசம் பண்ணிருப்பாங்க. ட்ரைனிங் மேடம் 4 ஆப்பிரிக்காரன் வந்தா மேடம் ட்ரைனிங். யார் மேடம்? ட்ரைனிங் அந்த ஃபேக்டரியில வந்து ட்ரைனிங் மேடம். நாம 2 குரங்கு கூட்டிட்டு இருந்தா மேடம், குரங்கு வரதே இல்லை மேடம், எல்லாம் ஓடியே போச்சு. அதான் கிடைக்கல. நம்ம வந்து அவங்களை இலங்கா கொடுத்தோன்னே அது நம்மள பைய புடுங்க. நீங்க கோயிலுக்குள்ள பைய புடுங்கன்னு நீங்க கேட்க வேண்டாம், அதே புடிங்க ஓடிடும். நீங்க வைக்கணும், சின்ன பிள்ளைங்க போய் புடிக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு இடம் நிறுத்திட்டீங்க. ஆமா ரைட்டு ரைட்டு, அந்த மாதிரி நிலைமைச்சு. அது ஒரு ஃப்ரீடம். அதே மாதிரி மேடம் என்ன பண்ணாங்க அந்த காலத்துல, இந்த அனிமல் ப்ரொடெக்ஷன் பண்ண மாதிரி இவனையும் வந்தோம். இந்த அனிமல்ஸ் மேடம், மயிலு என்ன மேடம், நாய், அதான் நாய் மேடம், வேற என்ன, சேவல், ஆமா மேடம், ஆமா மேடம். அந்த ஆத்துக்கு மட்டும் ப்ரொடெக்ஷன், அதுக்கு மட்டும் ஒரு கடலுக்குள்ள அதெல்லாம் வெட்டி வலி கொடுக்குறேன். வேற ஒண்ணும் பண்ண மாட்டான். சேவலோட விட்டு வந்துடுவான். சேவலை விட போய் விட்டு வந்துடுவான். அப்ப அவன் பார்த்துவான், அவன் வந்து திண்டுவான். சேவலை போய் முருகனை போய் விட்டு வந்துடுவான். இதே மாதிரி மேடம் நான் ஒரு கோயில் முருகன் கோயில் மேடம் போகும்போது நானும் என் பிள்ளை உட்காந்துருக்கோம். நான் வந்து கப்பலை கலப்பட்டு உட்காந்துக்கிறேன். நானே என் பொம்பளை பிள்ளை ஆம்பளை 3 பேர் உட்காந்துருக்கோம். ஒரு சேவல் அப்படியே வந்து மேடம், அது இன்னும் 2 பிள்ளைங்க சேவலை நடுங்க குடிக்கிறது அப்படி கேட்டு மேடம். அந்த சேவல் நேரம் வந்து மாதிரி என் மண்ணில் உட்காந்துருவாரு. உண்மையான கதை மேடம். வந்து உட்காந்து சேஃப்டி ப்ரொடெக்ஷன் அந்த பிள்ளை நான் சொன்னேன். பிள்ளை தெரியுமா ஏன் இந்த சேவல் ஏங்க தெரியல பாரு, இங்க இருக்கிற நான் உங்களுக்குதான் சைவம், நான் தான் கோழி திட்ட மாட்டேன். நேர சேஃப்டியாவது உட்காந்து ஒண்ணு பண்ண பார்த்தா எனக்கு உங்களுக்கு ஒண்ணு வர தெரியும். அப்பா பிள்ளை அதை அழகா பிடிச்சி அந்த 2 பிள்ளைக்கு கூட்டு வந்து தவறு பிறகு அப்படின்னு அதுதான். அதுவும் வந்தோமா இந்த மாதிரி அந்த காலத்துல நம்மலாம் முருகனுக்கு கொட்டேஷன் கொடுத்தாலும் அதுதான் 5 ஆயிரம். நீங்க கோயில் போய் ஒரு கோயில் யானை நிக்குது, அது என்ன மேடம் பண்றீங்க? அவ்வளவு மிருகத்தை உட்காந்து குச்சியில கண்ட்ரோல் பண்றாங்க. அவ்வளவு பெரிய மிருகத்தை ஒரு மனிதர் ஒரு குச்சியில பண்றான். ஏன் உட்காந்து அவ்வளவு மிருகம் அத போய் கைது கும்புறீங்க. அது ஒரு மிருகம் மேடம், அது ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க மேடம். அவன் தான் காசு சும்மா செய்யுமா காசு அந்த 10 ரூபாய் ஒண்ணு கொஞ்சம் கூட. நான் இந்த மாதிரி ஒரு கோயில் போனேன் மேடம், 9 நாள் முன்னுக்கு கோயில் போனேன். நான் சொல்ல அதே மாதிரி வந்து கோயில் வந்து சொன்னேன். அவன் காசுலாம் பண்ண மேடம்.
அந்த மிருகம் அந்த யானை வந்து ஆசிரியர் படிச்சுவேன். அப்புறம் பண்ணும் ஸ்பெஷல் கொஞ்சம் பார்த்தா இங்க மனுஷக்காரன் 5 காசு கூட இல்லை உங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்தானே அதை பண்ணிச்சுவாங்க. அந்த பண்ண பிறகு மேடம் அந்த யானை மூத்திர பேஞ்சி சாதனை வச்சு மேடம் அவனே ஷாக்க. என்ன சார் உங்களுக்கு பண்ணிச்சு யானை பிஎப்பட்டுச்சு உங்களுக்கு கொடுத்துச்சு மூத்திரமா பேஞ்சு சாதனை போய் உள்ளிக்கே பண்ணிச்சு மேடம். அந்த மாதிரி எல்லாம் மனிதர்கள் எல்லாம் ரெஸ்பெக்ட் அனிமல். அந்த அனிமலை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணோம். கும்பலாம் ஆரம்பிக்காதுங்க. ஓகே மேடம், என்ன மேடம் கும்பல அதுவும் நம்ம இருக்கோம். நம்மளுக்கு ப்ரொடக்ட் தேவைப்படுது, அது இயற்கையா இருக்கு. அது இயற்கை என்ன பண்ணணும் அது பண்ணுங்க. அதை விட்டு நான் சாமி கும்பிடுறேன், நான் கோவில் கும்பிடுறேன் வேணாம் மேடம். ப்ரொடெக்ஷன் மேடம் அந்த மாலை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கோம். சிவன் கொடுத்துட்டோம். அது இயற்கை யாரு கொடுத்தோம்? அதனால மேடம் நேபாள ஒரு எருமை எப்படி தெரிஞ்சுவானுங்க. Nepal, they will cut and eat buffaloes. Because when I kill all the buffaloes in Nepal, Yemen cannot come to my house. அதான் கான்செப்ட். நான் யமனை வெட்டினாக்கா யமன் எந்திரிக்க மாட்டாரு. I will leave for Yemen will not come in my house. அவர் போய் தின்னுவான். இந்த மாதிரி ஆனா பசுமான தின்ன மாட்டான். நேபாள ஒரு பசுமான வெட்டினீங்க 10 வருஷம் ஜெயில். So no Muslims in Nepal eat pig. There are very few Muslims in Nepal. In fact, it's the only Hindu country in the world today, full of Hindus in Nepal. And the Mali, they protect the animal by like what? They buffaloes. சரி, நேரத்து வந்தவங்க யாருக்கு இருப்போம் இருந்துச்சு. சரி, படி எப்படி பண்ணுவேன் வாங்க. இங்க 15 வயசு 15 வருஷம் 7 இயர் இல்லைங்க. அதிசயமா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு விநாயகர் கூட்டம் வந்துட்டாங்க. கஷ்டப்படுறாங்க. வீடியோ பார்த்தாவது அவங்க வந்து நாளைக்கு அவங்க அப்படி வேலையை வச்சு Hey, Mike, you don't respond. கேட்கறது வந்து பாஸ் சொல்லுவாங்க. They don't accept 5 minutes. Let's read properly. At least in the process and have more people now. You know, as a local customer, there are. You know, with the guy. நீங்க வந்து மேடம் இந்த கிளாஸ் ஏன் வந்தீங்க? இதான் முதல் கிளாஸ். உங்க அக்கா சொல்ற மாதிரி பண்ணுறீங்க. என்ன செய்யறாங்க இப்போ எல்லாம் செய்வாங்க. அவங்களும் வந்துட்டாங்க. ஏற்கனவே வந்துட்டாங்க. நீங்களும் வந்து என்னோட பெயிண்ட் விளையாட்டு போறீங்க. உங்களுக்கு என்ன போய் பண்ணி எவ்வளவு வருஷம் பேக் பண்ணிட்டு மேடம் 17 வருஷம் பேக் பண்ணி வச்சு என்ன மாட்டாங்க. சோ நீங்க வரும்போது நீங்க உட்கார்ந்து கஷ்டப்பட்டீங்க. கரெக்டா? நம்ம என்ன சொன்னோம், உங்களுக்கு வந்து சில நெகட்டிவ் இருக்கும். என்ன மாதிரி நெகட்டிவ் மேடம்? அவங்களுக்கு வந்து எவ்வளவு சொல்றாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து ஒரு 4 லேடிஸ் ரொம்ப நெகட்டிவ் ஆகாது. அதெல்லாம் பேச தேவை இல்ல. நீங்க நல்லா பண்றோம். நம்ம என்ன பண்ணோம், நீங்க மணிப்பூர் வச்சுக்க அந்த பிளாக் வெளியாக பிறகு நீங்களே சொந்தமா பேக் பண்ண விளையாடுங்க.
பிறகு பள்ளி எவ்வளவு குறைஞ்சி அன்னைக்கு 17 வருஷமா அந்த வலிக்குச்சு. நீங்க வந்து ஒரு ஹீலிங் பண்ண பிறகு இது என்னென்ன பண்ணுங்க? இந்த 17 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணாங்க? வரமா போயிருக்கீங்க. அப்புறம் யோகா தியானம் பண்ண போயிருக்கீங்களா? குளிர்லாம் படிச்சீங்களா? எதனா வேண்டிக்கீங்களா? வேண்டிங்க போடுறேன் போடுறேன் சூப்பரா அந்த வலி அந்த வலிக்கு வந்து நீங்க உங்களுக்கு சொல்யூஷன் தேடணும். அது தேடப்பதான் நீங்க வந்து யூ டூ எனிதிங் ரைட் பெட்டர் நேச்சுரல். நீங்க வலி போற எல்லாத்தையும் பண்ணுவீங்க. இந்த டாக்டர் அந்த டாக்டர் இந்த எல்லாம் போயிட்டாங்க. அம்மா போனவங்களுக்கு நீங்க நம்பிக்கையோட வந்தீங்க. ஏதோ எதுவும் பண்ணாம வந்தீங்க. நேரத்து பட இன்னொரு வலி வந்துச்சு அந்த வயிறு கிட்ட. அது எவ்வளவு அந்த வலி போயிடுச்சு. அதாவது அந்த 2-3 மாசத்துக்கு வலி வந்து இவங்க ஃபுல்லா இப்ப வந்து பேக் பெயின் சொன்ன மாதிரி நேரத்தை ஹீல் பண்ணீங்களா? சொன்ன மேடம் என்ன பண்ணணும்? ஒரு பேக் இருக்கு நீங்க மார்னிங் ஹீல் பண்ண பிறகு நைட்ல போய் ஹீல் பண்ணணும். ஹீல் பண்ண மார்னிங் ஹீல் பண்ணணும். பிகாஸ் மேடம் அந்த போன்ஸ் நீங்க ரொம்ப போன்ஸ் இருக்கும். நீங்க போகும்போது நீங்க ஆட்டோ போயிருக்கீங்க, போயிருப்பா எல்லாமே இந்த பேக் தான். அந்த எத்தனை போன்ஸ் இருக்கு அது என்ன பண்ணுவாங்க? L1 L2 L3 போவாங்க. அந்த மாதிரி ஈச் போர்டு கம்ப்ரஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? நீங்க தப்பான சாப்பாடு சாப்பிட்டா கூட இந்த ஆசிட் போயிட்டு அதெல்லாம் வந்து அதுக்கு வன்மை இருக்கு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போன்ஸ் வர இந்த மாறுல இந்த இருக்கிற போன்ஸ் எல்லாமே இந்த பாடியை தூக்கிட்டு இருக்கு. இந்த போன்ஸ் எப்ப ரெஸ்ட் பண்ணும்? இந்த 7 போன் L1 L2 எப்ப ரெஸ்ட் பண்ணும்? தூங்கும் போது மட்டும் தான் ரெஸ்ட் பண்ணும். இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க, நீங்க எஞ்சிருக்கீங்க, இந்த போன் தான் வச்சிருக்கு. So these bones are always working, always carry your full body. அது ஒண்ணு பண்ணல, நீங்க தூங்கும் போது தான் ரெஸ்டே கிடைக்குது. சில பேர் வந்து ஐடில வேலை செய்யறாங்க, எத்தனை ஹவர் உட்கார நம்ம டேபிள்ல வீட்டுல வர வேலை செய்வாங்க. எல்லாமே இந்த போன்ஸ் தான். அப்புறம் கண்ணுல பார்த்தே அப்புறம் சீன் வரும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கே கொட்டு கொஞ்சமா பிரச்சனை பண்ணும். முதல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் வரட்டும். அதே மாதிரி கூட நீங்க காலையில ஹீட் பண்ணிக்கலாம், காலையில ஹீட் பண்ண அப்புறம் எப்படி மேடம் பண்ணலாம்? என்ன பண்டிகை? என்ன பண்டிகை? எத்தனாவது பண்டிகை உங்களுக்கு? இந்த 17 வருஷம் பண்டிகை மேடம் வலி போனிச்சா? எல்லாம் பண்டிகை எல்லாம் போயிட்டு வராங்க. காதை போட்டல இந்த 17 வருஷம் மேடம் பண்டிகை வந்து நல்லா ஆச்சா? சொல்லுங்க. ஆமா இல்ல சொல்லுங்க. இல்ல அப்ப ஏன் இந்த பண்டிகை நான் ஃப்ரீயா பண்டிகை போடுறேன் மேடம். மேடம் கொடுங்க முதல்ல வயசுல நான் நம்பிச்சேன். நோ சக்தி போலே என்னோட வலையில வந்து உங்களுக்கு போய் இறக்கிற மாதிரி உங்களுக்கு நல்லா பாத்து மேடம் ஒரு பாண்டு மருங்க வேலை செஞ்சு 5 மணிக்கு இந்த பாலா போனா எடுப்பை நாம தான் பண்ணோம். எல்லாத்துக்கும் ஒரு பண்டிகை, ஒரு கொல்கட்டை, ஒரு மோதகம், ஒரு எல்லாமே கல்லும். ஏன் மேடம் இதெல்லாம் பண்றீங்க? லிசன் டு மீ ப்ளீஸ். இதெல்லாம் ஒண்ணும் வரல. இந்த நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கை தான் ஒண்ணுதான் வரல மேடம். மாறுங்க உங்களை மாற விட மாட்டாங்க. சக்தி கோலு
எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ சக்தி கொடுத்து என்னோட முதுவலி நம்பர் தெரியுமா உங்களுக்கு? ஏர் பண்றது உங்களுக்கு இந்த நம்பர் சொல்லுங்க. சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவங்க சக்தி கொடுத்து எனக்கு L5 புரியுங்க. 1 2 3 4 5 stop. 1 2 3 4 5 தெரியுங்க. 1 2 3 4 5 stop. அவங்க என்ன பண்றாங்க? அந்த சிம்பிள் செய்ய அந்த கோலை விட்டு சக்தி கொடுத்து அவங்க சுத்துது அது ஆட்டோமேட்டிக்கா எங்க கணக்கா L5 போயிட்டு ஹீல் பண்ண ஆரம்பிக்கும். என்ன சொல்லப்போனா சக்தி கோடு எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி போது என்னோட L5 அப்படி வேறு திறத்தா என்னோட இடுப்பு தெரிஞ்சாங்க அப்படி சூப்பரா செய்யலாம். கணக்கா செய்யலாம். இப்ப 1 2 3 4 5 எவ்வளவு வழி இருக்கு? நம்பர் கொடுங்க. 5 5னா எவ்வளவு? 5 இல்ல 3 மேடம். 1 2 3 5ல இருந்து 3 மாறிச்சு. அவன்தான் எப்படி ரொம்ப ஈஸியா அவங்களே சொந்தமா அவங்களே செஞ்சுக்கிறாங்க. அவன்தான் எவ்வளவு இருந்துச்சு? இவன் பேர் மேடம் அதை செய்ய. இப்ப என்ன பண்ணா கீழே போங்க. S போகும். இந்த மாதிரி S1 சக்தி கோலே சக்தி கோடு தேவைப்படுதோ நம்பலாம் கணக்கா அவங்க பண்ணாக்கா 17 வருஷமா மாதிரி டாக்டர் பார்த்து எக்ஸ்ரே பண்ணி கணக்கா L1 L2 வந்து கணக்கு போட்டிருப்பாங்க. சாரி இது C, சாரி இது L. C வந்து மேல C1 C2 C3 C4 இது எல்லாம் S இருக்கு. தேங்க்யூ மேடம். நான் பாத்தீங்கன்னா ஓகே புதுசா கத்துக்கிட்டேன். S ஹலோ அந்த பண்ணுங்க பண்ணுங்க. இப்போ வந்து S1 L5 பண்ணிட்டாங்க. S1 போற பாப்பா என்ன நடக்குது? சப்ஜெக்ட் வே கிட்ட இருக்கும். L5 அவங்க கீழே போறீங்க. L1 S1 S2 so L5 முடிஞ்சாச்சு. S1 போயிட்டு இப்போ நீங்க பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா அவங்களே வந்து செய்யறாங்க. ஓகே மேடம். அத மாதிரி பாப்பாங்க. இப்போ வந்து 17 வருஷம் இருக்க மாதிரி அவங்க போயிட்டு மேடம் அதாவது மேடம் நீங்க ஒரு 3 நிமிஷம் உங்க பேக் இல்ல மேடம் nobody can help you. மேடம் நீங்க வந்து உங்க பேக் என்ன சொல்றீங்க? உங்க பேக் எப்படி சொல்றீங்க? கொடுங்க பேக் பேக் L1 L2 எல்லாம் L1 L2 L3 L4 L5 L1 L2 என்ன மன்னிச்சிரே சொல்லுங்க. என்ன மன்னிச்சிரே இந்த புரியலாம நான் கவனிக்கல. இதான் ரொம்ப முக்கியம். என் வழியில வந்து யாரும் நல்ல செய்ய முடியாது. என் புருஷனால ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்லுங்க. அவர் ரொம்ப ஈஸியா கணக்கா முடிச்சலாம் மேடம். வெரி குட். நல்லமே அதுல வந்து ஒரு எதோ தெரப்பி மாதிரி கொஞ்சம் ஏதோ நல்லா இருக்கும். கொஞ்சம் அந்த மாதிரி அது வந்து ஒரு கரைகளை நீங்க போயிட்டு கொஞ்சம் ஆஜா போட்டு பத்துருவாங்க. இப்ப எவ்வளவு மணி இருக்க பண்ணுங்க.